ஹாய் காய்ஸ் அண்ட் யங் ஆர்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மின்க்கு நியூ எஃப்எஃப் தாண்டா. ஒரு பியூட்டிஃபுல்லான லவ், ரொமான்ஸ், ஃபைட் அண்ட் காமெடி அப்படி கலந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜெனரலாக ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். நான் ஸ்டோரிக்கு எந்த ஒரு ஒன்லைனும் தரமாட்டேன், கேரக்டர் இன்ட்ரோஸும் கிடையாது. ஹோப் நம்புங்க, கண்டிப்பாக நான் உங்களை என்டர்டைன்மெண்ட்டாக கூட்டிகிட்டு போவேன். ஓகேவா? என் கூட சேர்ந்து ஸ்டோரியோட அப்படியே நீங்களும் ட்ராவல் பண்ணிக்கோங்க. ஹெட்செட் மஸ்ட், டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். இப்போ இப்படியே கட் பண்ணால் ஒரு பெரிய மேன்ஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு 200 மெய்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் பார்த்தா அவ்வளோ கார்ஸ் நிற்கிது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ், அந்த மாதிரியான கார்ஸ். ஒரு சைடு கார்ஸ் கிட்டத்தட்ட அவ்வளோ கார்ட்ஸ் நிற்கிறாங்க. ஒரு காருக்கு ஒரு டிரைவர், ஒரு கிளீனர், அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு கார்டன் இருக்குது, நிறையா ரூம்ஸ், நிறையா ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி இருக்காங்க. இப்போது மிஸ்டர் பார்க் தான். அவர் கோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவர் பேக் சைட் நிறைய கார்ட்ஸ் அண்ட் செக்ரட்டரிஸ், நிறைய ஃபைல்ஸை தூக்கிக்கிட்டு நிறைய ஃபோனை வச்சுக்கிட்டு அவர் பின்னாடி பறந்து வந்துட்டுருக்காங்க. ஹீ இஸ் த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நம்பர் 1 மல்டி மில்லியனர் இன் தி SEO. அவர் இறங்கி வராங்க. அவர் இறங்கி வர்றப்ப அவர் பாதிலே அவரோட பிஏ மற்ற எல்லாரையுமே ஸ்டாப் பண்ணி அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. பிகாஸ் அவர் சாப்பிட போகிறாரு. அவருக்கு முன்னாடி அவங்களோட ஒய்ஃப் கிம் தான் அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. ஒரு சின்ன ஸ்மைலோட அவரும் கிட்ட போயிட்டு ஒரு ஹக் பண்ணி அவர் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்போவுமே ரெகுலராக நடக்கிறது தான். அவர் போய் உட்கார்றாரு, அவங்களும் சர்வ் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ மெய்ட்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் பார்க்குக்கு கிம் தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ சர்வ் பண்ணிவிட்டு அவங்க ஆப்போசிட்டில் உட்கார்றாங்க. என்னடா என்னம்மா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைங்க, சாப்பிடுங்க, இதை எடுத்து வைக்கிட்டா? எனக்கு போதுமா. நான் என்னங்க நைட்டு லேட்டாக வந்தீங்க, கேட்டதுக்கு சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொன்னீங்க. எனக்கு தெரியாது, இன்றைக்கி நீங்கள் வீட்டில் சாப்பிட்டே ஆகணும். சரிம்மா, நீ சொல்லிட்டல, என் பொண்டாட்டி சொன்னால் நான் அப்படியே செய்வேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு ஃபுட்டை எடுத்து வைக்கிறாங்க. அதையும் அவர் சாப்பிட்றாரு. கிம் கிம் சொல்லுங்க, தண்ணி எதுவும் எடுத்து வைக்கட்டுமா? ஒன்றும் வேண்டாம். அவர் 2 சொடக்கு தான். அவர் பிஏ கிட்ட வராங்க. 5 மினிட்ஸில் இங்கே யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே கிளியர் பண்ணுங்க. ஓகே சார் அப்படிங்கிறாரு. டக்குன்னு அங்கே இருக்க மெய்ட்ஸு, காட்ஸு எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. அடுத்த செகண்ட் அந்த வீடு ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே கிம்மோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. அவருக்கு ஆப்போசிட்டில் அமைதியாக உட்காடுறாங்க. என்னம்மா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. பையன் கவலையா? நான் வேற யாரை பற்றி கவலைப்பட போகிறேன்? எனக்கு இருக்கிறது நீங்களும் அவனும் தானே. அவன் ஏங்க இப்படி இருக்கிறான்? கிம், நீ அழக்கூடாது, அதுவும் ஏன் முன்னாடி. என்னால் முடியலங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே பையன், பிறந்ததுலேருந்து கையுக்குள்ள வளர்த்த. இப்போ என்னன்னா, சரி என்ன நடந்துச்சு சொல்லு. நேற்று பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, கால் பண்ணி வாடா போய் பாட்டியை பார்த்துட்டு வரலான்னு சொல்கிறதுக்கு நான் பிஸியாக இருக்கேன், பப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிடா, அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான்னு தெரியும்ல, நீ போய் உங்கள் அம்மா பார்த்துட்டு வரலாம்ல. என்னங்க, சின்ன வயசுலேருந்து அவனை வளர்த்தவங்க இப்படி அவங்க மேலேயே பாசம் இல்லாமல் இருக்கிறானே, இதுக்கு நான் எங்கே போய் சொல்லி அலறது? என்ன பண்ணனா அதை மட்டும் சொல்ல. நான் பப்பில் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டியில் இருக்கம்மா, என்னால் பார்ட்டியை பார்க்க வர முடியாது, எனக்கு பார்ட்டி முக்கியம்னு சொல்கிறான். நான் என்னங்க பண்ணுவேன்? இவனுக்கு எப்படிங்க ஒரு லவ், ஒரு எமோஷ்னல், ஒரு ஃபீலிங்ஸ் அப்படி எதுவுமே இல்லை. பணத்தில், சத்தியமாக பணத்திமிரில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம புள்ள இப்படி இருக்கிறது நல்லாவா இருக்கு? இங்கே பாருக்கே, நீ அப்படிலாம் யோசிக்காதடா, சரியா? அவன் அப்படி கிடையாது, சின்ன பையன் இல்லையா, ஸோ அதனால விளையாட்டுத்தனமாக இருக்கான். இல்லைங்க, நான் பார்த்துட்டேன், ஜிம்மின் அப்படி இல்லை. நான் ஒத்துக்கிறேன், அவன் அமெரிக்காவில் வளர்ந்தவன், படித்தவன், எல்லாமே அமெரிக்கா. அப்புறம் அவன் ஹையர் ஸ்டடி ஜெர்மன், எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ் தான். அதுக்குன்னு கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறான், அம்மா அப்பாவை மதிக்க மாட்டேங்கிறான், நம்மக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். இவ்வளவையும் அவனை வளர்த்தது எங்கள் அம்மா தான். இன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க டைம் இல்லைன்னு சொல்கிறான்.
எங்கேருந்துங்க வந்துச்சு இவனுக்கு இந்த பழக்கம்? நீங்க இவ்வளோ பெரிய மல்டி மில்லியனர். உங்கள்கிட்ட நான் இந்த கேரக்டர் நான் பார்த்ததே இல்லைங்க. நான் நானும் ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேனோட ஒரு பொண்ணு தான். எனக்கும் தெரியும். ஆனா அவ தலைகீழா இருக்கிறாங்க. அவ அவனை நினைச்சாலே, அவன் லைஃப்பை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு அம்மாவை நான் அவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா சரி சரிடா, அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் பார்க் வந்து அவங்க ஐஸ் அப்படியே வைப் பண்ணி விடுறாரு. பிகாஸ் அவங்க அழுகுறாங்க. சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன். நம்ம பையனுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அதை எங்கே வேணாலும் அவனை அனுப்பலாம். இல்லைங்க, அவன் இஷ்டத்துக்கு அவன் வளர்ந்தது போதும். என்னடாம்மா சொல்ல வர? போதும். பணத்தை காட்டி காட்டி அவன் கேட்குறப்போ வேணுங்கிறப்போ இஷ்டத்துக்கு தண்ணி மாதிரி செலவு பண்ணி அவனுக்கு ஒரு விஷயத்துக்கு எப்படி ஏக்கப்படணுங்கிறது தெரியல, ஒரு விஷயத்துக்கு எப்படி வருத்தப்படணுங்கிறது தெரியல, ஒரு விஷயத்துக்கு எப்படி அழுகணுங்கிறது தெரியல. அவன் அப்படி இருக்கிறாங்க. நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்கிறது நமக்கு தானே சந்தோஷம். இருக்கலாங்க, சந்தோஷத்தை மட்டுமே அவன் பார்த்து வாழ்ந்தான்னு வச்சுக்கோங்க. அவன் படப்போற காயத்தோட வலி என்னன்னு அவனுக்கு தெரியாம போயிடும். அந்த வலியை அவன் அனுபவிக்கும் போது அவனால சுத்தமா ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. அவனுக்கு புரியணும், லைஃபோட இன்னொரு சைடு இருக்கு. அதில் டியர்ஸ் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு, எமோஷனல்ஸ் இருக்கு, நிறைய இருக்குங்க. அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலான்னு சுத்திட்டு திரியிறான். இவ்வளோ ஏன்? எஸ்டர்டே ஒரு ஆக்சிடென்ட். ஜிமின் பண்ணிட்டானா? சொல்லுமா. ஆமாம், ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். ஒரு ஆக்சிடென்ட். அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அவள் உயிர் பழச்சா. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரில, நிறைய பிளட் லீடிங் ஆகிருக்கு. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செலவு பண்ணி அவனை போயிட்டு ஒரு சாரி தாங்க கேட்க சொன்னேன். மற்றபடி அந்த அந்த ஹாஸ்பிட்டலோட மொத்த செலவையும் நாங்கள் ஏற்றுக்குறோன்னு சொல்லி எல்லாமே ப்ரொசீஜர் படி முடிச்சிட்டேன்னா அவனை போயிட்டு ஒரு கர்ட்டசிக்காக கூட ஒரு சாரி கேட்க சொன்னான். அம்மா, அதான் பணம் கொடுத்தாச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு, நான் ஏன் சாரி கேட்கணும்? why I want to say that சாரின்னு கேட்குறேன் என்னைய. இதுக்கு என்னங்க பதில் சொல்லுவீங்க? எனக்கு புரியுதுமா, ஆனால் இது இது போக போக சரியாயிடும். நீ நம்பு அவனை. அவன் கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி வருவான். அதைத்தான் நானும் நினைக்கிறேன். அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு யோசிக்கிறேன். அவர் சாப்பிட்றதே நிறுத்திட்டு அப்படியே அவங்கள பார்க்குறாங்க. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? இல்லைம்மா, இவ்வளோ நேரம் நீ சொன்னது ஒரு விதத்தில் நியாயம். ஜிம்முக்கு மேரேஜ்ங்கிறது யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். நீங்களும் இப்படியே சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம பையன் நமக்கு கரெக்டாக இருப்பானு நம்ம தானே ஃபஸ்ட்டு நம்பணும். புரியுதுடா. ஆனால் அவன் லூனா கூட கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கிறான் இல்லையா? அவனோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறத கேட்கணும்ல. லூனா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் நான் அவளை பற்றி பேச போனாலே என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சரி, இங்கே பாரு, ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா அவனோட லைஃப் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன். நீ எதுக்குமே பயப்படாத. உன் பையனை நல்லபடியாக சேஞ்ச் பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை மேரேஜ் பண்ணி அவன் லைஃப்பையே மாற்றக்கூடிய அந்த பொண்ணு. நீ சொன்னல ஃபீலிங்ஸு, லவ், எமோஷ்னல், பெயின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு லைஃப்பும் இருக்குங்கிறத கண்டிப்பாக அவள் காட்டுவாள். நீ பயப்படாம இரு. என்ன பண்ண போகிறீங்க? நான் பார்த்துக்கிறேன், சரியா? எனக்கு தேவை என் ஒய்ஃபு என் முன்னாடி அகெயின் அழுகவே கூடாது, சரியா? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்கிட்டில் கிஸ் பண்ணிட்டு அடுத்து டபுள் சொடக்குதான். அடுத்த செகண்ட் பிஏ உள்ள வரா. கடன்னு அடுத்தடுத்த மெயில்ஸ் அவர் சாப்பிட்டது எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்த ரொட்டீன் ஒர்க் போயிட்டுருக்கு. இவர் அப்படியே காரில் ஏறி அவர் ஒய்ஃபுக்கு பாய் சொல்லிட்டு வெளியில் கேட்டை விட்டு வெளில வராரு. முன்னாடி 10 cars, பின்னாடி 10 cars. ஆஃபீஸ் கிட்ட போகிறாரு. அவ்வளோ பெரிய ஆஃபீஸ், சிஓலே நம்பர் 1 கம்பெனி, நம்பர் 1 பிஸ்னஸ் மேனோட ஆஃபீஸ், அவ்வளோ ரிச்சான ஒரு பர்சனோட அவ்வளோ பெரிய ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராரு. அவருடைய எல்லா எம்ப்ளாயீஸுமே எழுந்திரிச்சு வந்து ஒரு மரியாதையோடு பவ் பண்ணுறாங்க. மிஸ்டர் பார்க் அந்தளவுக்கு ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சன். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம தலைவர் தான். ஜிமின்
ஜிமின் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. ஜிமின் ஜிமின் ஒரு நிமிஷம் இரு, டோரை ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவனை ஹக் பண்ண மாதிரி அவன் ஃபேஸ் வந்து அந்த பொண்ணோட நெக்கு கிட்ட இருக்கு. ஸோ அவன் பயங்கரமாக கிஸ் பண்ணி அந்த மாதிரி அந்த பொண்ணை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு அவன் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் டோரை லாக் பண்ணிட்டு ஜிமின் ஜிமின் ஸ்டாப் இட். ஹேய் ஜெஸ்ஸி, why are you stopping me? ஓகே 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 பண்ணலாம் ஜிமின். ஓ மை காட், யூ ஃபீல் ஸோ குட் ஜெஸ்ஸி. எப்படி இருக்க தெரியுமா? ஐ லைக் இட், ஐ லைக் தட் ஸ்மெல், ஐ லைக் இட். ஓகே ஓகே ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவர்ஸில் கொண்டு போயிட்டு புஷ் பண்ணிவிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிவிட்டு அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் கீழே படுத்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்கான். அவன் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவன் ஃபேஸ் கிட்ட போயிட்டு ஏய் அன்னைக்கு என்னை தடுத்துட்ட, இன்னைக்கு என்னை தடுக்காத, ஓகேவா? ஓகே ஜிமின், இன்னைக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஜிமின் ஜிமின் வாட் மேன்? ஜிமின் என்னை பாரு. வாட்? ட்ரிங்க்ஸ்? நோ நோ நோ, ஐ வாண்ட் யூ. ஓகே ஓகே ஜிமின் ஸ்லோலி அப்படிங்கும்போது அவளுக்கு ஃபோன் கால் வருது. அவள் டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறான். இவன் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமின் ஸ்டாப் இட், மாம் கால் பண்ணியிருக்காங்க, இருத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபேஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கா. அவன் வந்து ஹேண்டு அப்புறம் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். எஸ் மாம். வாட்? வென்? ஓகே மாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு ஜிமின் ஹரி, மம் அண்ட் டாட் வந்துட்டுருக்காங்க. வாட்? ப்ளீஸ்டா, ஏய் நாளைக்கு தானே வருவாங்கன்னு சொன்னேன். ப்ளீஸ் ஜிமின், ப்ளீஸ் கொஞ்சம் நோ டெசி, ஐ வாண்ட் ப்ளீஸ் ஜிமின், நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எத்தனை டைம் நீ ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? நீ ஒரு தடவைனாச்சும் பண்ண வரியா? ஓகே பண்ணலாம், நான் ஓகே சொல்கிறேன். நான் தான் ஓகே சொல்கிறேன்னா மொமெண்ட் டாடி வந்துட்டு இருக்காங்க. எழுந்துட்டா, ஷர்ட் போடு. நோ ஜெஸ்ஸி, ஒன்று ஷர்ட்டை போடு ஜிமின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷர்ட்டை தூக்கி அவன் கையில் கொடுத்துட்டு இவள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஷூ எங்கே வெளியில் விட்டுட்டேன்டி, நான் ஷூ இப்படி எடுத்துகிட்டு கிளம்பு. ஜெஸ்ஸி கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டோரை ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டா. இவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஷர்ட் ஒரு கையில், ஷூ ஒரு கையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்கான். இடியட் இவளா? இவ இல்லைன்னா என்ன? வேறு யார்? லிப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால் பண்ணிக்கிட்டே அவன் காரில் ஏறுறான். கிட்டத்தட்ட ஹைஃபையான ஒரு கார் தான். ஹே லுப்பா, வேர் ஆர் யூ? ஜிமின், நான் பப்பில் இருக்கேன். ஓகே, எந்த பப்? லொக்கேஷன் சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்து அங்கே போகிறான். இப்போ பப்பில் தான். ஹே லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறான். லுப்பா அதே மாதிரி ஹக் பண்ணுறான். யூ லுக் ஸோ செக்ஸி மேன். தேங்க்ஸ், யூ டூ ஆல்சோ லுப்பா. ஜஸ்ட் கம் ஆன், என்ஜாய் வித் மீ, லெட்ஸ் ஹாவ் அ ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டான்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு டான்ஸ் பயங்கரமாக அங்கே போயிட்டுருக்கு. ஸோ தலைவர் இப்படி தான் ஒரு ஹைஃபையான மாடல் லைஃப், அந்த மாதிரி எனி டைம் கேர்ள்ஸ் கூட இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம ஆள். பட் கேர்ள்ஸ்குள்ளே எந்த ஒரு இன்டர்ன்ஷிப்போ அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கிட்டது கிடையாது இது வரைக்கும். பட் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவார், பல்ப் வாங்கிடுவார். லாஸ்ட் மினிட்ல ஏதாச்சும் நடந்து எனி டைம் கேர்ள்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பப், பார்ட்டி, ஹோட்டல், ஃபுட்ஸ், வெக்கேஷன்ஸ் அண்ட் ஹாலிடேஸ், கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி ஜிமினோட அப்பா சொன்ன மாதிரி எந்த ஒரு எமோஷ்னலான ஃபீலிங்ஸும் தெரியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் நம்ம தலைவர். ஸோ அந்தளவுக்கு தான் போயிட்டுருக்கு. இப்போது நைட் தான், செம்ம போதை, ட்ரைவ் பண்ண முடியாமல் ட்ரைவ் பண்ணிட்டு இறங்கி வந்துட்டுருக்கான். அவன் ஷூ லேஸ் ஒரு மாதிரி, ஷர்ட் ஒரு மாதிரி, ஹேரு, கிளாஸை பார்த்தா சன் கிளாஸ் பேக் சைட் கிடக்கு, அந்த மாதிரி இறங்கி நடந்து வந்துட்டுருக்கான். அவங்க அம்மா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு கவுஸ்லேயே உட்காந்துட்ருக்காங்க. அவன் உள்ளே வரவும் டக்குன்னு கார்ட்ஸ் எல்லாம் அவனை ஹோல்ட் பண்ணி அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமின், மம்மி வை ஆர் வெயிட்டிங் ஹியர், எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறாங்க. அவங்க கார்ட்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. இவங்க ஜிம்மினை போயிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு ஜிமின் என்னை பாரு, குடிச்சிருக்கியாடா? எஸ் மாம், என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு.
பேரு சாரி மேம். ஐ டோன்ட் நோ ஹிம் நேம். அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சாம். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஸோ அதனால நான் பார்ட்டி பண்ணி செலிப்ரேட் பண்ணேன். ஸோ ஒரு பெக் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. தட் வைஸ் ஐ டுக் ஒன்லி ஒன் பெக் மேம். பட் ஜிம்மன் உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஓ மேம், டெய்லியும் சொல்கிறது ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்காதீங்க. இட்ஸ் ரியலி ஸோ குட் யூ நோ தட். எனக்கு அந்த ஸ்மெல் பிடிச்சிருந்துச்சு. நியூவாக ட்ரை பண்ணம்மா அந்த பிராண்டு. ஸோ லைட்டாக ஹேங் ஓவர் அதிகமாக இருக்கு. சாப்பிட்டியா சாப்பிட்டியா? ஓகே, நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டேன். சரி ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவனை பெட்டில் படுக்க வச்சு அவனுக்கு பெட்ஷீட்டெல்லாம் கவர் பண்ணி அவங்க பக்கத்துலேயே உட்காந்து அழுதுறாங்க. அவனுக்கு அப்படியே டேப் பண்ணி கொடுத்து அழுதுட்டுருக்காங்க. ஜிம்மின் அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எப்பவும் போல் பார்க் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. கிம் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஒரு மெய்ட்ஸ் யாருமே இல்லை. இப்போ அப்படியே ஜிம்மன் தான் நல்லா ஸ்டைலிஷாக மாஸாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் ஒரு கிளாஸ் அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டு கீழே நடந்து வரான். அவங்க அம்மா பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மன் வா சாப்பிட்லாம் அப்பா கூட. நோமா ஐ டோன்ட் வாண்ட். டேட் என்னோட அக்கௌண்ட்க்கு ஒரு 1 மில்லியன் கிரெடிட் பண்ணிடுங்க. ஆக்சுவலி எஸ்டர்டேவே முடிஞ்சிருச்சு. ஓகேவா, எனக்கு கொஞ்சம் மணி வேணும். ஸோ ப்ளீஸ் கிரெடிட் பண்ணிடுங்க. அண்ட் மேம் நான் நைட்டுக்கு வர மாட்டேன். சொல்லப்போனால் ஒரு 2 டேஸ்க்கு வீட்டுக்கு வர மாட்டேன். ஓகேவா டேட் பாய். அண்ட் ஓகே, தேவையில்லாமல் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கவே இல்லை, போயிட்டே இருக்கான். அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி அப்படியே இன்னும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இப்படியே டேஸ் போகுது. ஆஃப்டர் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி தான் ஜிம்மின் கீழே இறங்கி வரான். அவங்க அப்பா கேஷுவலாக கர்ஷில் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் போகல. அவங்க அம்மாவும் அப்படி தான். ஸோ முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. டேட் டேட் சொல்லு ஜிம்மின், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் என்ன நடக்கணும்? 2 டேஸ்க்கு ஒன்ஸ் என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவீங்கள்ல மணி, ஏன் என்ன கிரெடிட் ஆகலை? ஓ சாரி ஜிம்மன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேங்க. வா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். என்னாச்சு டேடி? எனக்கு டைம் இல்லை, நான் போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. போகலான்டா வா. கேம் சொல்லுங்கங்க. 2 காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. ஓகே ஜிம்மன் உனக்கு? எனக்கு வேணாம் அம்மா, எனக்கு உங்ககிட்ட காஃபியெல்லாம் வேண்டாம். அவங்க அப்படியே நின்று பார்க்குறாங்க. பார்க்கு தான் ஒரு காஃபி போதுமா, ஒன்றை மாதிரி ஸ்பெஷலாக. அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு காஃபி போட போகிறாங்க. டேட் என்னாச்சு? ஏன் எனக்கு இன்னும் மணி கிரெடிட் பண்ணி விடல? நீங்கள் என்ன நடக்குது? ஓகே ஓகே கூல். ஜிம்மன், நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் 1 மந்த்துக்கான டேர்ன் ஓவர் என்னன்னு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே, நம்மளோட டே இன்கம்? டேட் ஐ டோன்ட் நோ, இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? ஓகே, இன்கமே தெரியாமல் செலவு பண்ணணும்னு நினைக்கிறது கரெக்டாக? என்ன சொல்ல வரீங்க இப்போ? அது இல்லைடா, உங்களோட மணியை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? டே அந்த அளவுக்கெல்லாம் போகாது சரியா? நான் பண்ணுறது வைக்கிறது சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கு தான், ஒவ்வொருத்தனுக்கு மட்டும்தான். தென் வாய்? நான் தானே அதை பண்ணணும், நான் தானே அதை யூஸ் பண்ணணும். தென் வாய்? புரிஞ்சிருச்சு. புரியுதுடா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்கலாமா? அப்பாவுக்கு ஒரு 5 மினிட்ஸ். ஓகே டேட், 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே என்னால் உங்களோட அந்த அந்த லெக்சர்லாம் கேட்க முடியாது. ஓகேவா? ஓகே, இந்த அப்பா ப்ரொஃபஸரோட லெக்சரை நீ கேட்க வேண்டாம். பட் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. உன்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ், உன்னோட இன்கம், உன்னோட அவுட் கோயிங் எல்லாமே என்னோட செக்ரட்டரி தான் இனிமேல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீ அவங்கள்ட்ட டீல் பண்ணிக்கோ. டேட் என்னதுக்கு புதுசாக? எனக்கு மணி வேணும்னா போட்டு விடுங்க, ஓகேவா? அதை விட்டுட்டு செக்ரட்டரி கிட்ட என்னெல்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. அது இல்லைடா, கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சா, ஸோ அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் நாள் அப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நீ அவங்கள்ட்ட போய் கேளு, அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓ மை காட் டேட், அதை நீங்களே சொல்ல வேண்டியதானே அவங்கள்ட்ட. என் பையனுக்கு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கிரெடிட் பண்ணிடணும், அவனோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்மின், அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கே. இதில் என்ன டேட் சின்ன விஷயம்? செக்ரட்டரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீ பண்ணினாதான் உனக்கு மணி கிடைக்கும். என்ன விளையாடுறீங்களா? நமக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தவங்க, அவங்க சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும்?
அப்படிலாம் எந்த அவசியமும் கிடையாது. தெரியும்ல, நான் கிளம்புறேன், எனக்கு மணி வேணும், அவ்வளோதான். ஜிம்மன் ஒரு நிமிஷம் நில்லு. நான் ப்ராப்ளம் என்னங்கிறது தெளிவாக சொல்லிட்டேன். நமக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஓகேவா? நம்ம ப்ராப்பராக பே பண்ணியிருக்கோம், கோர்ட்டில் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கான எவிடன்ஸை கொடுக்கணும். அதர்வைஸ் 1 ரூபியாக இருந்தாலும் நல்லா ஹியர் பண்ணிக்கோ, 1 ரூபியாக இருந்தாலும் எங்கே வருது எங்கே போகுதுன்ற டீட்டெயில்ஸை நான் கொடுக்கணும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சு நடந்துக்கோ. ஓகே டேட், இதுக்கு செக்ரட்டரி சொல்கிறத செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நான் பண்ணணுமா? வாட் டு யூ மீன்? டு யூ திங்க் ஐம் அ ஷாப்கீப்பர்? நோ நோ நோ, நான் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணல. ஏன்னா அவங்க கிட்டேருந்து தான் நானும் என்னுடைய செலவுக்கு மணி வாங்குறேன், அம்மாவும் அதே மாதிரி தான். பிகாஸ் அவங்க செக்ரட்டரி மட்டும் கிடையாது, ஒன் ஆஃப் த அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, சரியா? எனக்கு தெரியாது, எனக்கு மணி வேணும். ஜிம்மன், அப்பா சொல்கிறது கேளு. அம்மா, அவர் என்ன வேணாலும் உளருவார், நான் அதுக்காக நின்று கேட்டுட்டு இருக்க முடியுமா? என்ன சொல்கிறாரு பாருங்க. உனக்கு மணி வேணும்னா செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யின்னு சொல்கிறாரு. என்னை பார்த்தா இப்படி ஒர்க் பண்ணுற பர்சன் மாதிரியா இருக்கு, அதுவும் ஒருத்தவங்களுக்கு கீழே. ஜிம்மன், இதில் என்ன இருக்குது? உனக்கு மணி வேணும்னா நீ பண்ணி தான் ஆகணும். வாட்? என்ன நீங்களுமா? ஆமாம் ஜிம்மன், அப்பாவோட அக்கௌண்ட்லேருந்தும் இனிமேல் உனக்கு எந்த ஒரு மணி கிரெடிட் ஆகாது. ஈவன் என்னோடதுலேருந்து தான் சொல்கிறேன். ஓகே, நான் பாட்டிக்கிட்ட பேசிக்கிறேன். பாட்டி ஜெர்மன் போயிருக்காங்க. வாட்? வெக்கேஷனுக்கு ஜெர்மன் போயிருக்காங்க, ஃபோன் கால்ஸ் எடுக்க மாட்டாங்க. பட் இப்போ என்ன சடனா? இங்கே பாரு ஜிம்மன், உனக்கு என்ன வேணுமோ அது நீ கேட்குற இடத்துல கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும், அதுவும் அவங்க சொல்கிறத பொறுத்து. டேட், எனக்கு புரியல, இதில் என்ன ரூல்ஸ் இருக்குது? நம்மளோட கம்பெனி, நம்மளோட பிஸ்னஸ், நம்மளோட இன்கம் யாரோ ஒருத்தவங்க ஏன் நமக்கு தரணும்? அவங்க யாரோ ஒருத்தவங்க கிடையாது ஜிம்மன், அவங்க யாரோ ஒருத்தவங்க கிடையாது. பின்ன யாரு மாமா அவங்க? அது உனக்கு நேரம் வரப்போ தெரியும். இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நம்ம கொஞ்சம் டைட்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம், சரியா? நம்மக்கிட்ட இப்போ எந்த விதமான மணியும் கிடையாது. சொல்லப்போனால் அவங்களுக்கு கீழே இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அதை புரிஞ்சு நடந்துக்க. வாட் யூ மீன்? இது என்னை நம்ப சொல்கிறீங்களா? ஒரு டே நைட்டில் மல்டி மில்லியனராக இருந்த எங்கப்பா அப்படியே கீழே வந்துட்டாருன்னு என்ன காதா குத்துறீங்க? இல்லை, ஆனால் அதான் உண்மை, சரியா? நம்ம சுச்சுவேஷன் இப்போ சரி கிடையாது. கவர்மெண்ட்ஸ்லேருந்து பெரிய அளவில் அமௌண்ட்டை நம்ம பே பண்ண சொல்லியிருக்காங்க, சரியா? இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்ங்கிறது உனக்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரில, ஆனால் இதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மணிக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். அதனால் நான் செக்ரட்டரிக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ அவங்க சொல்லுவாங்க இனிமேல் நீ என்ன பண்ணணும் வைக்கணுங்கிறத. அவங்க சொன்னதை செஞ்சால் மட்டும்தான் உனக்கு தேவையான மணி கிடைக்கும். Are you joking? I'm not a joking, my child. Dad? Yes, I'm not a joking. ரொம்ப இல்லை ஜிம்மன், கொஞ்ச நாள் இந்த ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் நம்ம ப்ராப்பராக டேக்ஸ் எல்லாமே பே பண்ணுறோன்னு நம்ம ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணிட்டாலே கவர்மெண்ட் சைடு நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ அது வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நம்ம பண்ணலான் இருக்கோம். டேட், இதுக்கும் ஒரு செக்ரட்டரிக்கும் என்ன சம்மந்தம்? அதையும் அவங்கள்ட்ட கொடுத்தீங்க. மற்றபடி இது எல்லாமே நம்ம பணம் தானே, நம்ம பணம் தான் ஜிம்மன். பட் நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் ஐம் சாரி டு சே திஸ், என்னால் உனக்கு எந்த மணியும் கொடுக்க முடியாது, அதே மாதிரி அம்மாவும் கொடுக்க முடியாது. நம்ம அக்கௌண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அவங்கள்ட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் அவங்க என்ன தர்றாங்களோ அந்த மணி தான் நமக்கு. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இப்போ நான் என்ன பண்ணணும்? உனக்கு என்ன வேணுமோ அவங்கள்ட்ட கேளு, ஓகே? அவங்க உனக்கு மணி கொடுத்தா தான் போச்சு, கொடுக்கலன்னா என்கிட்ட வந்து நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. என்னது இதெல்லாம்? சீரியஸ்லி? சரி, அவங்க கொடுக்கலன்னா ஐம் சாரி, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்டயும் மணி கிடையாது. அவ்வளோ சரி, அவங்க எப்படி எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜிம்மன், இன்னொன்று சொல்லிட்டா, அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் அவங்கள நீ கம்பல் பண்ணக்கூடாது. அதர்வைஸ் நீ கம்பல் பண்ணன்னு தெரிஞ்சு நான் வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிடுவேன், ஓகே? செக்ரட்டரிக்கு இவ்வளோ சப்போர்ட்டா? அவங்க எப்படி எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கோவமாக ஆஃபீஸ்க்கு தான் வரான். வந்தால் உள்ள நுழைஞ்சோனையுமே அவனுக்கு அதே ரெஸ்பெக்ட் தான்.
பட் அவன் யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அவன் இஷ்டத்துக்கு தடபுடான்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஏறி அங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி கடகடன்னு வரான். யார் செக்ரட்டரி சார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கார்ட்ஸுமே வந்துட்டாங்க. எங்கள் டேடோட செக்ரட்டரி யார் சார் அந்த ரூம். அவன் அந்த ரூமை பார்க்குறான். செக்ரட்டரி அப்படின்னு மட்டும் போட்டு அந்த போர்டு போட்டிருக்க நேம் போர்டு வயன், பேரை பாரு வயனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். வந்தவன் அப்படியே நிற்கிறான். கையில் கொஞ்சம் ஃபைல்ஸோட அழகாக லாங் ஹேர், சாரீ கட்டிக்கிட்டு, ஒரு கையில் பென் வச்சுக்கிட்டு, அதை அப்படியே நீங்கள் பைட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபைலில் டர்ன் பண்ணி பார்த்துட்ருக்குறீங்க. அவன் அப்படியே பிரமிச்சு போய் நின்று பார்த்துட்ருக்குறான். உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. உங்கள் ஐஸ், உங்கள் நோஸ், உங்கள் லிப்ஸ், உங்கள் பாடி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறீங்க. அதில் ரைட் ஹேண்டில் வாஷ் கத்தி அப்படியே ஒரு பிந்தி வச்சு அப்படி நின்றுட்டுருக்குறீங்க. அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி நின்று பார்த்துட்ருக்காங்கள. நீங்கள் உங்கள் ஐஸ் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு யார் நீங்கள் அவன்கிட்ட இருந்து எந்த பேச்சுமே வரல. ஹலோ யார் நீங்கள்? இவர் நீ செக்ரட்டரி? ஆமாம் நான் தான். வாட் எவர் இட் இஸ், என்ன வேணாலும் இருந்துட்டு போ. நீ பார் 2 days கோன்ஸ் எங்கள் அக்கௌண்ட்டில் 2 million, 1 million கூட கிடையாது, 2 million கிரெடிட் ஆகணும், சரியா? டாட், அவ்வளோதான். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே. ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆப்போசிட்டில் இருக்க சேரை காலால் புல் பண்ணி இழுத்து அப்படியே உட்கார்றான். ஆக்சுவலி நீங்கள் வைன் வைன் இங்கே பாரு, இது என் கம்பெனி, ஐ மீன் எங்கள் அப்பாவோட கம்பெனி, எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ். நீ இருக்கிற இடம், இந்த சேர், டேபிள், டெஸ்க்கு, நீ கையில் வச்சுருக்க ஃபைலு, பென்னு, அது இதுன்னு எல்லாமே எனக்கு சொந்தம். எங்கள் அப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொன்னார், இது கவர்மெண்ட் இஷ்யூ, சம்திங் எல்ஸ், ஐ டோன்ட் நோ. ஸோ அதனால் ஏதோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்காமே, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீ தான் எனக்கு மணி க்ரெடிட் பண்ணணுமா, அதனால தான் நான் கேட்க வந்திருக்கேன். ஆக்சுவலி ஃபோன் நம்பர் என்கிட்ட கிடையாது, அதான் நேரில் வந்தேன். இல்லைனா உன்னெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு நான் வரணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலத்துக்கு டேபிள் மேலே வைக்கிறான். நீங்கள் ஃபைலை வச்சுட்டு அப்படியே கையை கட்டி நின்று பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ நான் இனிமேல் அடிக்கடிலாம் வரமாட்டேன், 2 daysக்கு ஒன்ஸ் எனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணணும், அவ்வளோதான். ஈவன் எங்கள் டேட் சொன்னார், ஒரு சின்ன திங்ஸ் வாங்குறதா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் நீ எனக்கும் செக்ரட்டரியா கருமண்டா, எனக்கெல்லாம் போய் ஒரு லேடிஸ் செக்ரட்டரி. ச்சே, இந்த பொண்ணா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போ. எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்து பேசிகிட்டே இருக்க முடியாது. சொன்னது புரிஞ்சுதா? மைண்ட் இட். தென் நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் நீ க்ரெடிட் பண்ணணும், ஓகே? நீங்கள் அப்படியே கையை கட்டி நின்று பார்த்துட்ருக்குறீங்க. இது ரூமை பாரு, ஒரு ஏசி கிடையாதா? எங்கள் அப்பாவோட செக்ரட்டரிங்கிற ஒரு ஏசி ஆன் பண்ணி வச்சு கூட உனக்கு ஒர்க் பண்ண தெரியாது, ஒரே ஸ்வெட்ஸாக இருக்குது. அண்ட் ஒரு செக்ரட்டரிக்கான காஸ்டியூம்ஸை பாரு, என்னதுன்னே தெரில, என்ன மாதிரியான காஸ்டியூம். எழுந்திருடா. அப்படியே அமைதி ஆயிடுறான். நீங்கள் கைரட்டை காட்டிட்டு அவனை அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். ஏதாச்சும் இப்போ பேசுனியா நீ? எனக்கு என்னமோ விழுந்துச்சு. எழுந்திருடான்னு சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ செட் ஸ்டாண்ட் அப். எழுந்திரி அப்படிங்கிறீங்க. அவன் கொஞ்சம் ஜர்க்காகி எழுந்திரிச்சே நின்றுடுறான். நீங்கள் கையை காட்டிக்கிட்டா முன்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வச்சு வர்றீங்க. என்ன சொன்ன? திமிரா உனக்கு? என்ன நான் அமெரிக்காவில் படித்தேன், சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? ஒழுங்காக சொன்னதை செய்ய. 2 சொடக்கு தான். அவன் ஹேண்டை அப்படியே கீழே இறக்குறான். உங்களே பார்த்துட்ருக்கான். வெளியில் போயிட்டு ப்ராப்பராக டோரை நாக் பண்ணி எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம்மிங்னு எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே வர்ற. என்ன சொன்ன? நீ மறுபடியும் சொல்லு. வெளியில் போயிட்டு டோரை நாக் பண்ணி ப்ராப்பராக எக்ஸ்கியூஸ் கேட்டு இப்போ நீ உள்ளே வர்ற. நீ எங்கே நின்று பேசிகிட்டு இருக்க தெரியுமா? திஸ் இஸ் மை கம்பெனி, மை ப்ராஃபிட், மை வாட் எவர் இட் இஸ். கெட் அவுட். எக்ஸ்கியூஸ் மீ, கெட் அவுட் ஃப்ரம் ஹியர்.
ஏய் நீ யாரை வெளியில போ சொல்ற தெரியுதா? வெளியில போன்னு சொன்னேன். உன்ன வாட் யூ ஒரு பொண்ணு அவனால ஏத்துக்கவே முடியல. ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க கையை காட்டிக்கிட்டு ரொம்ப கூலா நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு நீ போயிட்டு என்ன வெளியில அதுவும் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேரை அப்படியே லைட்டாக கிக் பண்ணுறான். நீங்கள் எதுக்குமே ரியாக்ட் ஆகாமல் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி விடு, உடனே நான் ஃபர்கிவ் பண்ணுறேன், ஓகேவா? உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது. நான் உன்னோட பாஸ், ஞாபகம் வச்சுக்கோ. என் அப்பா உனக்கு பாஸ்னா நான் அவரோட பெரிய பாஸ். பிகாஸ் நான் அவரோட ஒரே சன்னு, தெரியும்ல? ஸோ அவருக்கு என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறியோ அது ரெஸ்பெக்ட் தான் எனக்கும் வேணும். பண்ணுற போனால் போதுன்னு உன்னை இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக மன்னிச்சு விட்றேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி சில்லியாக என்கிட்ட பிஹேவ் பண்ணாத, புரிஞ்சுதா? அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி விட்ரு பைசா, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கெட் லாஸ்ட். ஏய் ஒன்று இங்கேருந்து போறியா இல்லையா செக்யூரிட்டி அப்படின்னு கத்துறீங்க. அவன் ஷாக் ஆகிட்டா. மேம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே 2 பேர் வராங்க. இவரை வெளில அனுப்புங்க. மேம் இவர் நான் சொன்னதை செய்யுங்க, இவரை வெளில அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் வெளில வர்றீங்களா? அவ்வளோதான் ஜிம்மின் எதுவுமே பேசலை. சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அவன் அப்படியே ஷாக் ஆகி நின்று பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஹேண்ட் ரெண்டே கட்டிட்டு இப்போ எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளவா. ஏய் என்னடி திமிரடி உனக்கு? எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளவான்னு சொன்னேன். அப்படி ஒன்று எனக்கு அவசியமே இல்லை, பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நீங்கள் அப்படியே நின்று ஒரு சின்ன ஸ்மைலோட அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் என்ன நடக்குது சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் திஸ் பை ஃப்ரெண்ட் பிடிஎஸ் ட்ரீம் பேக் 2.0 டாப் டாப் அவே சி யூ, லவ் யூ ஆல்.